ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். பார்த்திபன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? எதுக்கு சார் அந்த ஃபார்ம்னா, இப்போ நம்ம அந்த ஃபார்மை சோஷியல் மீடியாஸ்லையோ இல்லை ஸ்டேட்டஸ்லையோ நம்ம ஃபார்வர்ட் பண்ணும்போது அந்த ஃபார்மை கிளிக் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் கேட்கும். அதுக்கு அவங்க ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு அது அவங்களோட இன்ஃபர்மேஷன் கேதர் ஆகிடும், கிடச்சிடும். சரிங்களா? அதை வச்சு நம்ம இன்வைட் பண்ணுறது பண்ணலாம். ஓகேங்களா? அந்த ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் நிறைய அப்ளிகேஷன்ஸ்ன்றது இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இதில் சர்வே ஹாட்ன்ற அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே, அந்த ஆப் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சர்வே ஹாட்ன்ற ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி நான் ஒன்று கிரியேட் பண்ணி அது ப்ராசஸிங்கில் இருக்குது. புதுசாக எப்படி நான் கிரியேட் பண்ணுறது சொல்கிற பாருங்க. ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, கீழே அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோமேட்டிக்காக அவங்களே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த கேட்டகரிக்கு இதுன்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி நம்ம புதுசாக வேணால் கிரியேட் பிளாங்க் ஃபார்ம் கிரியேட் கொடுத்துக்கலாம். அது கொடுக்குறோம் அப்படின்னா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டு ப்ளஸ் கொடுத்தாலே ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் ஒன்று சூஸ் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஓகே ஜாப் அப்ளிகேஷன் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜாப் அப்ளிகேஷன் மேலே இருக்கும். ஓகே, அது டைட்டில். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் வேறு ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன். ஓகே, இதில் கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? நான் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் டிலீட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் ஆட்டோமேட்டிக் நான் வேறு மாதிரி செட் பண்ணுவேன். இவங்க ஒரு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிடலாம். ஓகே, இதையுமே கூட டிலீட் பண்ணிடலாம். இதுவும் நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? அவங்க நேம்க்கு அடுத்து நம்ம வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா கீழே அந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர் அப்படின்ட்டு. நான் ஷார்ட் ஆன்சர்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நேம் இருக்குது. அடுத்து மொபைல் நம்பர். ஓகேங்களா? மொபைல் நம்பர் தான் அடுத்து நம்ம தேவை. ஓகே, மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா உட்காந்துச்சு. ஓகேங்களா? மறுபடியும் ப்ளஸ் கொடுக்குறேன். ஷார்ட் ஆன்சரை கொடுக்குறேன். அவங்களோட டிஸ்ட்ரிக். ஓகேங்களா? ஏன்னா எந்த டிஸ்ட்ரிக் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? விச் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, அவங்களோட டிஸ்ட்ரிக்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நான் 4-5 ஆப்ஷன்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால் நம்மளுக்கு மூணாவது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரவுண்டாக அதுக்குள்ளே புள்ளி மாதிரி அதை கிளிக் பண்ணிக்கிறேன். மல்டிபிள் சாய்ஸ்ன்றது. இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஸ்டின் கேட்குறேன் என்னென்னா, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்குறேன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆப்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த ஆட் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஓகே 10th ஒன்று ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். 10th ஒரு ஆப்ஷன் இருங்க. ஓகே, 10th ஒரு ஆப்ஷன் ஆட் ஆப்ஷன் கொடுக்குறேன். 12th ஒன்று கொடுக்குறேன். மறுபடியும் ஆட் கொடுக்குறேன். டிப்ளமோன்னு கொடுப்போம். டிப்ளமோ ஆட் ஆப்ஷன் எனி டிகிரி. ஓகேங்களா? கொடுத்துட்டு அப்படின்னா ஓகே 4 ஆப்ஷனும் உங்களுக்கு அதில் ஷோ ஆகும். ஓகேங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிஞ்சுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே டு யூ லைக், நம்ம இதுக்கும் மல்டிபிள் சாய்ஸ். ஓகேங்களா? மல்டிபிள் சாய்ஸ்ன்றது தேட பாருங்கள். மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அந்த ரவுண்டுக்குள்ளே ஒரு புள்ளி மாதிரி. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இல்லை ஃபுல் டைமாக செய்யலாம்னு கேட்குறேன். ஓகேங்களா? டு யூ லைக் டு பார்ட் டைம் ஓகேங்களா? பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறீங்களான்றது நான் கேட்டிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் ஆப்ஷன் கொடுக்குறேன். அதாவது ஒன்று பார்ட் டைம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம். ஓகேங்களா? செட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல எந்த அளவுக்கு சம்பளம் எதிர்பார்க்குறீங்க, இன்கம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு நான் சூஸ் பண்ணுறேன். அதுவும் மல்டிபிள் சாய்ஸில் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஹவு மச் இன்கம் டு யூ எக்ஸ்பெக்ட் டு ஏர்ன் பர் மந்த்துக்கு எவ்வளோ இன்கம் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு நான் கேட்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று 7,000 to 14,000 கொடுக்குறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 18,000 to 22,000. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 20,000 to 27,000. ஓகேங்களா? கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, எனக்கு தேவையான அளவுக்கு நான் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாச்சும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கான இதுன்றது கிரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா சப்மிட் ராக்கெட் சிம்பிள் ஒன்று இருக்கா? சப்மிட் இதை கிளிக் பண்ணுறேன். நமக்கு ஏதாச்சும் லோகோ மாற்றணும். ஓகே, லோகோ ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் ஏதாச்சும் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். சரிங்களா? ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ கொடுக்குறேன். ஓகே, ஓகேங்களா? வந்துருச்சு. சப்மிட் கொடுக்குறேன். ஃபார்ம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த லிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. லிங்க் காப்பி ஆகிடுச்சிங்களா? ஓகே, ஒன் ஸ்டெப் பேக் வாங்க.
இன்னொரு ஸ்டெப் பேக் வாங்க. பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கு இல்லையா, நம்ம பிக்சர் சென்ட் பண்ணோம் இல்லையா, ஜாப் அப்ளிகேஷன் அப்படின்றது அதுதான் நம்ம க்ரியேட் பண்ண லிங்க். இப்போ நம்ம காப்பி பண்ண லிங்க்கை நம்ம வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒன்றுல போய் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு சென்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. சென்ட் பண்ணிவிட்டு ஒரு பர்சனுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அந்த சர்வே ஹாட்லேயே அதே ஃபார்மை கிளிக் பண்ணி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண இல்லையா, அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுற ஒரு ஃபார்ம் அப்லோட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக. சரிங்களா, ஸ்டார் சர்வே கொடுக்குறேன். கேட்குற கொஸ்டின்ஸ் என்னென்னா, நேம் கேட்குதா, என்னோடய நேம் பார்த்திபன். மொபைல் நம்பர் கேட்குது 9787720264. விச் டிஸ்ட்ரிக்ட், நான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி. ஓகே, நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன். நான் இதை ஃபுல் டைம் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா 20,000 to 27,000 தேவை. சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் ஆகிடுச்சா? இப்போ அந்த சர்வே ஹாட் ஓகேங்களா, இது மாதிரி தான் நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறாங்க, எடிட் பண்ணி சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா சர்வே ஹாட்ன்ற ஆப்பில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஜாப் அப்ளிகேஷனில் 1 ரெஸ்பான்ஸ் வந்திருக்கா, கிளிக் பண்ணுறோம். வியூ ரெஸ்பான்ஸ்ன்ற கிளிக் பண்ணோன்னா ஓகே அந்த பர்சன் என்ன போட்டிருக்காரு, அவங்களோட நேம், மொபைல் நம்பர், டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், ஃபுல் டைமாக பார்ட் டைமாக எந்த லெவலுக்கு இன்கம் எதிர்பார்க்குறாரு, எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இதில் கேதர் பண்ணிடலாம். இந்த மொபைல் நம்பருக்கு நம்ம கால் பண்ணி அவருக்கு ஜாவை பற்றி நம்ம இன்வைட் பண்ணி அவருக்கு புரிய வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இவ்வளோ தான் நம்மளுக்கு சிம்பிள் மெத்தட். இந்த ஒரு கூகுள் ஃபார்மை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ண ஃபார்மும் சேம் அதே தான். சரிங்களா, ஸோ ஃபார்ம்ன்றது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது இல்லை அதர் ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான இதுன்றது எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ வெல்.